பயங்கரமான ஒரு உபத்திர காலம் வருவதை நாம் அறிவோம். ஆனால் உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. எது என்ன நடந்தாலும் சரி, அவர் மேலே விசுவாசமாக இருங்க. புதிய மாதத்திற்குள்ளே நாம் என்ட்ராயிருக்கிறோம். சரித்திரப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு முக்கியமான ஒரு மாதம். இவருடைய கணக்குலையும் சரி, பாஸ்கா அதுக்கப்புறம் தான் வரும். சின்ன வயசில் இந்த மார்ச் 13 என்கிற என்னுடைய பிறப்பின் நாளை நான் ரொம்ப யோபு மாதிரி விரக்தியானேன். நான் ஏன் இந்த நாளில் பிறந்தேன்? நான் பிறந்திருக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ கொடுமைப்படுத்துறதுனால என்னுடைய பிறப்பின் நாளை நான் சபிச்சேன்னு சொல்லலாம். ஆனால் லேட்டாக தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்தில் பிறந்த அநேகர் பெரிய ஆட்களாக இருந்திருக்காங்க. ஆனால் நான் 12 வயது வரைக்கும் இந்த மாதத்தை நல்ல முக்கியப்படுத்தி என் பிறந்த நாளைக்கு அந்த மிஷனரிகள் எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க. அப்போ அது தெரியாது. ஆனால் 12க்கு அவரை கூடமே அணிக்கும் போது தான் ஏன் பிறந்தோம் அப்படின்னு தோணும். ஆனால் இயேசப்பா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக ஆசிக்கிறார். உங்களை ஒரு நோக்கத்தோடு அவர் உருவாக்கியிருக்கார். சரியா? எக்காரண்டும் டிப்ரெஷன் ஆகக்கூடாது. முதலாவது முக்கியம் பேஷன் வீக். நான் சொன்ன மாதிரி இந்த நாட்டில் நம்ம கொண்டாடுறோம். கர்த்தருடைய பாடு மரணத்தை நினைவு கூறுறோம் இல்லையா? அந்த 40 நாள் மட்டும் நினைவு கூர்ந்து விட்டக்கூடாது. அந்த தினமும் அவர் நமக்காக பாடுபட்டதை நினைக்கணும். சரியா? அடுத்து என்ன? ஆனுவல் எக்ஸாம். ஆனுவல் எக்ஸாம் நம்ம ப்ரொமோஷன் இல்லை வருங்காலத்தை பற்றி நமக்கு சொல்லுது இல்லையா? சரி, மாதத்தில் நம்ம ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணி காலை எழுந்து படித்து எல்லாம் நம்ம ஆயத்தமாக வேண்டியிருக்கு. கர்த்தர் வெற்றியை தருவார். அடுத்த முக்கியம் இந்த வருஷம் வரப்போகிற எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களை எல்லாரையும் நேசிக்கக்கூடிய நல்ல நீதி நியாயமான ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தணும்னு நம்ம சாமணும். நம்ம நாட்டை கர்த்தர் சுத்தப்படுத்தணும். எல்லா மதத்தினர், எல்லா ஏழைப்பாடு எல்லாரும் சரி சமமாக நேசிக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கணும். அதற்காக ஜெபமே செய்யும். சரி, இன்றைக்கு கர்த்தர் நம்மள சொல்கிற வார்த்தை யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled or discouraged or get afraid. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏசப்பா சீஷர் மீது அன்பு வைத்தார் சொல்லி, கடைசி வரைக்கும் வைத்தார்னு சொல்லி யோவான் 13:1 பார்க்கிறோம். ஏசப்பாவை மற்றவங்க ஒரு மனுஷன், தச்சனுடைய குமாரன், இவர் என்ன ஒரு மந்திராதி, இவர் என்ன ஓய்வு நாளை கை கொள்ள, இவர் ஒரு பிளேஸ்பமர், அப்படிலாம் இஷ்டத்துக்கு பரிகாசமாக பேசினாங்க. ஆனால் சீஷர்களுக்கு கர்த்தர் தற்சுரமாக தாம் யார் என்பதை காண்பித்தார். ஈவன் யோவான் ஸ்நானனை தெளிவாக சொன்னார். உன்னதத்திலிருந்து வந்தவர், உன்னதத்தில் வந்தவர் உன்னதமான காரியங்களை பேசுகிறார். உலகத்திலுள்ளவன் உலகத்தின் காரியத்தை பேசுகிறார். இவர் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர் அக்கினியினாலும் அவர் அபிஷேகத்தினாலும் ஆவியினாலும் உங்களை அபிஷேகிப்பார் அப்படின்னு சொன்னார். தெளிவான திருஷ்டாந்தனால ஏசப்பா உயிரோடு இருக்கும்போது தான் அகிலத்தையும் படைத்த தேவன் என்பதையும் இஸ்ரவேலின் தேவனையும் நிரூபித்தார். மத்தேயு 17:1-5 மோசே நியாயப்பிரமாணத்தின் காரணகர்த்தா மோசே ஒரு நாட்டை ஒரே நாளில் கத்தடமாய் திருப்பின மகாபெரிய தீர்க்கதரிசி எலியா காட்சியளிக்கிறாங்க. தேவ பிரசன்னம் அங்கே இருக்குது. தேவத்தில் நிற்கிறாங்க. பரவம் காட்சியளிக்கிறது. வீடியோ கிடையாது, கேமரா கிடையாது. அவங்களுடைய கண்களாலே பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய சந்தோஷம். பேதர் துள்ளுறான், அங்கேயே கூடாரம் போட்டுடலாம் அப்படிங்கிறான். இப்படியெல்லாம் அவர் தம்மை வெளிப்படுத்துகிற பிற்பாடும் இவருடைய நிலைமை கர்த்தர் அறிந்து கொள்கிறார். அவரை சிலுவையில் அறைந்து கொண்ட பிற்பாடு
இவருடைய நம்பிக்கையெல்லாம் ஷேட்டராகும். அவள் பூட்டப்பட்ட மேலறைந்தாள்னு சொல்லி யோவான் 20:19 பார்க்கிறோம். பயந்து நடுங்கி இருந்தான், கலங்கியிருந்தான். ஏன்னா ஏசப்பாவுடைய சுவிசேஷம் அது வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அவருடைய மலை பிரசங்கம் இல்லை. சிலர் அதை அஹிம்சா கூப்பிடுவாங்க, ஆனால் அதை விட ஆழமான ஒரு மெசேஜ். ஸோ அவருடைய உபதேசம் ஒரு புதுசு, அதை இவங்க சுமந்து செல்லணும். ஏசப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி பூட்டப்பட்ட ஆரைக்குள்ள நம்மளையும் சேர்த்து கொண்டுருவான்னு சொல்லி பயந்துருக்காங்களே, இவங்க எப்படி ஃபார்வர்டாக போய் ஏசப்பா பற்றி பேச முடியும்? ரோமல் சொல்லுவாங்க, ஆமாம் செத்து போன நாங்கள் தானே கொலை பண்ணோம், என்ன ஆவியாக வந்துச்சு. அவங்க ஆவியை நம்ப மாட்டாங்க. சரி சொல்லுவாங்க, அதெல்லாம் உயிர் தெழுத அப்படிம்பாங்க. பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அந்த நேரில் கர்த்தர் சொல்றார், கலங்காதப்பா. அவள் எப்படி சாக போகிறாங்கங்கிறதோ ஒரு தெரியும். யோவானை தவிர மற்ற எல்லாரும் எப்படி சாக போகிறாங்க யூதாஸ் தவிர தெரியும். அதில் முன்கூட்டியே சொல்லிடுறார், என்ன நடந்தாலும் சரி, தீயில போட்டாலும் சரி, கல் எறிஞ்சாலும் சரி, சிலுவையில் இருந்தாலும் சரி, வாழல் அறுத்தாலும் சரி, கலங்காதீங்க. என்னிடத்துல விசுவாசமாக இருங்க, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, அவருடைய விசுவாசமாக இருங்க. ஏன் தெரியுமா? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இந்த வார்த்தை முதல்ல எனக்கு புரியவே இல்லை. வாசஸ்தலங்களா? பூமி மட்டும்தானே இருக்குது, நட்சத்திரம் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் மஞ்சள் காமல் இறந்த ஒரு பாடு ஏசப்பா என்னுடைய ஆத்மா கூட்டிகிட்டு போய் உண்மையாகவே காண்பித்தார் பாருங்க. அந்த வாசஸ்தலங்கள், பூமியில் இருக்க வாசஸ்தலம் என்ன பெரிய வாசஸ்தலம்! அவர் வாசம் செய்யும் உன்னதமான பரலோகத்தில் தம்மை மறுதளிக்காமல், கலக்கமடையாமல், விசுவாசத்தோடு கடைசி வரைக்கும் போராடுற மக்களுக்கு தாம் வைத்திருக்கிற வாசஸ்தலத்தை குறித்து பேசுகிறார். உன்னதமான பரலோகத்தை குறித்து பேசுகிறார். நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறார். அதில் அன்பு பிள்ளைகளாம், கஷ்டம் தானே தற்கொலை பண்ணாதீங்க, திரும்ப வந்தோடனே ஓடிடாதீங்க. ஆம் பிரியமானே, கிறிஸ்தவர்களுக்கு பயங்கரமான ஒரு உபத்திர காலம் வருவதை நாம் அறிவோம். உங்கள் எல்லாருக்கும் பல பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்கள் உள்ளம் கலங்காதப்பா. எது என்ன நடந்தாலும் சரி, அவர் மேலே விசுவாசமாக இருங்க. இந்த உலகத்தில் வாழ்வது மிஞ்சி போனால் 90 வயசு 100 வயசு, அது என்ன பிரயோஜனம்? நம்ம வாழப்போவது கோடிக்கணக்கான வருஷம். அந்த இன்பமான மாசு மறுவற்ற, மண் இல்லாத, மரணம் இல்லாத, அழுகை இல்லாத, சஞ்சலம் இல்லாத, சாபம் இல்லாத, நோய் இல்லாத பரலோக மகிமைக்குள்ள பிரவேசிப்போம். எனவே கலங்காதீங்க, தைரியமாக ஜெபம். அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் கூட அநேக உள்ளங்கள் கலக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலங்களை குறித்து உம்முடைய ஜனங்களை எச்சரித்து கொண்டே இருக்கார்கள் அப்பா. துன்பத்தின் காலங்கள் உலகமெங்கும் உம்முடைய மக்களுக்கு வரப்போவதை நாம் அறிவோம் அப்பா. ஆனாலும் உம்முடைய பிள்ளைகள் உள்ளம் கலங்கக்கூடாது, கலக்கமடையக்கூடாது. உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். நீர் அவளுக்கு வைத்திருக்கிற ஆனந்தமான பரலோக வாசஸ்தலத்தை கண்டு சந்தோஷப்பட வேண்டும். நான் இறந்த ஏற்பாடு நீர் எனக்கு காண்பித்த அந்த மகா பெரிய உன்னதமான எண்ணி முடியாத மில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் உள்ள அந்த வாசஸ்தலங்களின் மக்களாய் மாற வேண்டும், உரிமையாளர்களாய் மாற வேண்டும். அப்படியுடைய கிருபை பிடித்தார். யார் யார் உன் நிமித்தம் கஷ்டப்படுகிறார்களோ அவளுக்கு இந்த காட்சியை காண்பித்தாள். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். ஊக்கமாய் இந்த தேர்தலுக்காய் ஜெபம் செய்வார். ஆசீர்வதியும். நீர் ஆளுகை சேர்ந்து நிரூபித்தாள். பரிச்சயமான மாணவர்களுக்கு மகத்தான வெற்றியைத்தான். கலக்கத்தை எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.